காலங்காத்தால துவச்ச துணி எடுக்கிறதுக்கு என் ஒய்ஃப் மாடிக்கு போக நல்லா கொட்டாவி விட்டுக்கிட்டு மல்லாக்கப்படுத்து செல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பின்ன 2 பேரும் துணி எடுக்க போயிட்டா இந்த பையன் தொட்டில்களை கடந்து அல ஆரம்பிச்சிருவான். மாடியிலேருந்து துணி எடுத்துட்டு வந்த கையோட ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்தாங்க. சரி, லிஸ்ட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் போயிட்டு பட்டுன்னு வாங்கலான்னு வீட்டுல இருந்து கிளம்புனேன். ஜாமா வாங்குறது கடை வாசல் வரைக்கும் போயிட்டேன். வாசல்ல காலை வச்சவனே வயிற்று கலக்கி விட்டுருச்சு. அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். பாத்திரத்தை கூட அடக்கிடலாம், ஆனா இந்த மாதிரி அவசரத்தை அடக்க முடியாது. இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. வாங்க போய் ஜாமா வாங்கிட்டு வந்துருவோமா. எழுதி கொடுத்த லிஸ்ட்டை 4ஆ மடிச்சு பக்கத்துல இருந்த மளிகை கடைக்கு போயிட்டு மளிகை பொருட்களை மட்டும் அங்க வாங்கிக்கிட்டேன். வாங்கின மளிகை பொருட்களை பையில அள்ளி போட்டு பக்கத்துல ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற காய்கறி கடைக்கு போயிட்டு அதுல எழுதி வச்சிருந்த மிச்ச காய்கறி ஐட்டம்ஸையும் வாங்கி பைக்கில் போட்டுக்கிட்டு வாங்கின பொருள் எடுத்துக்கிட்டு வீசுற வெயில விஸ்கு நடந்து வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் சோற அற்புதமா பொங்கி முடிச்சிட்டாங்க. அப்படியே வாங்கின பொருட்களை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பெட்ரூம் பக்கம் வந்தா மிருத்துஞ்சயன் கால் சட்டைகளை கட்டரம் போன போது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அப்படியே அவனை தூக்கி வச்சு விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மகனுக்கு விளையாட்டு காட்டி முடிக்கவே ஒய்ஃப் எனக்கு ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபேஷியல் பண்ணி முடிச்சோடனே நான் சென்னை போறதுக்கு துணிமணியை பேக் பண்ணி வைக்கிறேன். நீங்க மறக்காம இந்த வீடியோவை தள்ளி விடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.